இதே மாதம் சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் 2024 ஜூன் வரை நிலுவையில் இருந்த வழக்குகள் எத்தனை? ஜூலை 8க்குள் பதிலளிக்க காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குங்க ஐயா, ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. 2002 ஒரு சாலையில் குண்டு குழியில் விழுந்து ஒருத்தர் செத்து போனார். அந்த மேல் வழக்கு நிலுவையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2003 மண்ணடியில் ஒரு கேபிள் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து 2 பேர் செத்து போயிட்டாங்க. அது நிலுவையில் தான் இருக்குன்னு 2003. அப்புறம் 2016 நான் ஒரு வழக்கு கொடுத்தேன், அது நிலுவையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த நுளம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கல அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பொய். ரைட், அதெல்லாம் பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பல. ஏற்கனவே சிஎஸ்ஆர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூத்துக்கே ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜோக்கரான சிஎஸ்ஆர் பிடிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு சிஎஸ்ஆர் போடக்கூடாது. சும்மா வீட்டு தகராறு, சொந்தக்காரங்கள தகராறு, குடுக்கல் வாங்கலாம், அப்படியே லைட்டாக பஞ்சாயத்து பண்ணலாம். பிடிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடணும். நான் ஒரு 5-6 எஃப்ஐஆர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 எஃப்ஐஆர் போட வேண்டிய கேஸுக்கு சிஎஸ்ஆர் தான் போட்டாங்க. அதை வச்சு மெட்ராஸ் பூரா கலெக்ட் பண்ணி 880 சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. இதில் எத்தனை எஃப்ஐஆர் போட வேண்டிய வழக்கு இருக்குது, அதை வந்து சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடுங்கன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டேன். உடனே அந்த ஜட்ஜி என்ன பண்ணிட்டார், நோ யூஆர் ஹேவிங் சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், உனக்கு இதில் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குது, அதெல்லாம் அதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அப்புறம் இந்த சிஎஸ்ஆர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் டெல்லிக்கு கூட்டு போனார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கே போனாலும் அங்கேயும் எது நோ தேர் இஸ் நோ மெரிட் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் ரிலையன்ஸ் அப்படிங்கிற பேர் வந்தது. அது ரிலையன்ஸ் வந்ததுன்னா கேஸெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ரைட், இப்போ எதுக்கு இந்த சின்ன வீடியோன்னா, காணவில்லை சென்னை பொதுநல வழக்கு கோப்புகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் காணவில்லை. 29770 of 2019 மழைநீர் வழியாக கால்வாய் கொசு உற்பத்தி பண்ணோம், உயிர் பள்ளி வாங்கும் குண்டுக்குழி சாலைகள். இதில் வந்து காவல்துறை எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த கேஸோடு சேர்த்து ஜூலை 8 விசாரிக்க போகிறீங்கள, இந்த கேஸ் என்னாச்சு, இந்த 2 பொதுநல வழக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. உங்கள் உயர்நீதிமன்ற நிர்வாகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான கேஸில் லிஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. ஜட்ஜிகிட்ட போய் சொல்லுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், ஆனால் அவங்க லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு கேளுங்க ஐயா. அதனால் காவல்துறை சரிப்பட்டு வரணும்னா என்னுடைய இந்த WP 2977/2019 எடுத்து ஒரு கடுமையான ஆர்டர் போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கதி கலங்குவாங்க, நல்லாயிருக்கும். பார்த்துங்க, தயவுசெய்து இந்த கேஸ் எடுத்துருங்க. என்னுடைய கேளுங்க அவங்கக்கிட்ட, யாராவது நண்பர்களுமா அந்த செய்தி வந்தால் கூட இந்த கேஸை லிஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த கேஸ் உங்கள்கிட்ட லிஸ்ட் பண்ண சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஜெய்ஹிந்த்.